பின்னர் ஆண்டவரே படித்தவர்களுக்கு மாற்றங்களை கொண்டவர்கள் கூலியை சொல்வதை ஆரம்பித்து நிர்வாகத்தை கையாளுகிற வீழ்வற்று கற்றலை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த நாளில் இடைப்படும் ஒரு வாழ்க்கையை பெரிய மாற்றங்களை பெற்றபடியாக விஷயமாக வாழ்க்கையாக கூறிவிடாமல் மேம்படுத்திக் கொடுத்து நன்றி. வாழ்க்கைய அனுவை இதை பேசும் அந்த வாழ்க்கையை ஒருவரையாக பேசுவதாக சொல்கிறோம். திரும்பமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு யாவை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக 75வது ஆண்டு நிறைவு மாணவர்கள் ஒரு சிறப்பு ஆராதனையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த பயணத்திலே ஆண்டவருக்காக ஒரு கூடத்தை நடத்தி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆகிய நாளில் நான் இந்த வாலிபர் சிறப்பானதை முன்னிட்டு வேதத்திலே வாலிபருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்ட சில முக்கியமான காரியங்களை இது உண்மையிலேயே இந்த இடத்தில் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை வளர்க்கிற வழிநடத்துகிற ஆராய்கிற பெற்றோரும் பெரியவர்களுமாக செய்த சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு செய்கின்ற பணிகள், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்ற வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இந்த நாளும் சில காரியங்களை நேரடியாக உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். மிக சுருக்கமாக வேத அடிப்படையிலே சில காரியங்களை எப்படி வாலிபர்களாகிய நாங்கள் ஆண்டவரோடு எங்களுடைய உறவுகளை நெருக்கப்படுத்திக் கொள்ள முடியும், அதற்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது சில முக்கியமான காரியங்களை நாங்கள் பேசுகிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகம் இப்போதைய உலகம் சொன்னால் இந்த உலகம் ரொம்ப பிஸியான ஒரு உலகமாக இருக்கிறது, அல்லது சத்தம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் சொல்ல போனால் இந்த உலகம் ஒரு கவன சிதறல்கள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. சோதனைகள், அதே போன்று முடிவில்லாத ஊழல்கள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. உலகத்தை நாங்கள் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு இடத்துல எங்களுக்கு செய்ய முடியல, ஸ்டாப் பண்ண முடியல, ஒரு நிலைமையை வர முடியல. ஏதாவது நடந்துகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு உலகம் தான் இன்னைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். இந்த உலகத்துல வாலிபர்களாகிய உங்களுக்கு நாங்கள் சரியாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாங்கள் யோசிப்போம் சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய சவால். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவரோடு நாங்கள் நடந்து போகும் பொழுது எங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும். நான் சொன்னேன், இந்த உலகம் ரொம்ப பிஸியான மாதிரி சத்தமான உலகம். இந்த சத்தத்துக்கு நடுவில், இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு குரல் மட்டும்தான் மாறாக இருக்கிறது. அந்த குரல் யாருடைய குரல்? அதனுடைய ஆண்டவராகிய குரல். அந்த குரல் உங்களை அவரிடத்திலே அழைக்கிறது. அந்த குரல் உங்களை என்ன செய்வது? ஒவ்வொரு நாளும் எந்த நேரமும் அவரோடு ஆசிரியர் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவரிடத்தில் வரமாட்டீங்களா? அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாலிபர்களாகிய நாங்கள் தேவனோடு நெருக்கமாக நாங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், வாலிபர்கள் மட்டுமல்ல, நாங்கள் வாலிபர்களை ஆளாக்கிற பெரியவர்கள் புத்தகங்கள் நாங்கள் சில காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், வாலிபர்களுக்கான தேவனுடைய அழைப்பை நாங்கள் விளங்கிக் வாலிபர்களுக்கான தேவனுடைய அழைப்பை விளங்கிக் கொண்டு அதன் வாசிக்கலாம். பிள்ளையாளர்களை வளர்க்க வேண்டிய இடத்திலே நீங்க என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். அப்படி நீங்க வளர்க்கணும்னு சொன்னா அவன் என்ன செய்வானா? முதிர் வயது அதை விடாது சொல்லுங்க. அப்படி நாங்கள் சரியா வளர்க்கணும்னு சொன்னா வயசு போனாலும் பேச மாட்டாங்க, நல்ல பழக்கத்தை விட மாட்டாங்க.
வயசு போகல, இப்பதான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம அம்மா அப்பா நாங்கள் சொல்றோம் என்னது, உள்ள சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், போகக்கூடாது வெளியில போறான், போகக்கூடாது வெளியே பேச்சுக்களை பேசுறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறது. இது காரணம் யாரு? அப்ப நாங்கள் வளர்க்க வேண்டிய வழிகளை என்ன செய்யல பிள்ளைகளை சரியா வளர்க்க தாங்க. நாங்க விலகிக்கொள்ளணும். எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்படி சரியாக வளர்த்து வாழிய பிள்ளைகளே முக்கியமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள வளர்ப்பு என்பதை குறித்து நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது விஷயம், ஆண்டவருடைய அழைப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழிகளாக நாங்கள் நாங்கள் பார்க்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம் சொல்லப்படுகிறது. உன் வாழிப நாட்களில் நீங்க யாரை நினைக்க வேண்டும்? நீங்க யாரை சிருஷ்டி இன்னைக்கு உள்ள பிரச்சனை இருக்கா? அவரை தவிர நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், உலகத்துல எல்லா விஷயமும் நாங்கள் சிந்தனைக்கு இல்ல எல்லாத்தையும் யோசிக்கணும். படிக்கலாம், போகலாம், செய்யலாம், புரியல செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். யாரா உங்களுடைய சிருஷ்டி பத்திரை நாங்கள் மறந்து இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஏன் வேதகாலம் ஆண்டவருடைய வார்த்தை வாலிபர்களை குறித்து இவ்வளவு காலம் வழிமுறைகள் நம்ம பார்க்கணும். ஏன் ஒரு விஷயங்கள் சொல்லுவது கேட்டா, இந்த வாலிப பருவம் என்பது வலிமை, ஆற்றல் அல்லது கனவுகள் நிறைவேறும் உணர்வாக இது ஒரு முக்கியமான பருவம். மனுஷனுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லாரும் நிறைய வாலிப காலங்கள் கடந்தான் இருக்கோம். நானும் இப்பதான் எனக்கு 38 வயசு, 35 வயசு நானும் ஒரு வாழ்கிறாங்க. நிறைய அனுபவங்கள் இருக்கு. அனுபவங்கள் சில விஷயங்கள் அவங்களோட பேசுகிறேன். அப்ப எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், வாலிப பருவத்துல தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் எங்களுக்கு. அதே மாதிரி ஆண்டவருக்கு நாங்கள் இந்த வாலிப காலகட்டங்களில் தான் உண்மையிலேயே நிறைய விஷயங்களை செய்ய முடியும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்யணும், சரியாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி இருக்கிற உங்களை வலிமை, ஆற்றல், கனவுகள் இருக்கிற உலகத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை தாக்குகின்ற ஒரு விசுவாசத்தின் அடித்தளமாக உங்களை அமைத்துக் கொள்ள. நீங்க விலகி போகக்கூடாது, நீங்க அவரோட இருக்கணும், நீங்க அவரோட வாழணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். உங்களை அந்த ஒரு விசுவாசங்கள் வச்சுக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்பும் பொழுது எங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது செய்யணும் பார்க்கணும். இரண்டாவது விஷயம் நாங்கள் பார்க்கும்போது, இதனால நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி அதுபடி நடக்கணும். இரண்டாவது விஷயம் நாங்கள் பார்த்தோம்னா, அந்த உலகம் நான் சொன்ன ஏற்கனவே சவால்கள் மற்றும் கவன சிந்தனைகள் நிறைந்த உலகம். இதை எப்படி நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றது இப்ப வாழ்க்கை உலகம் சாதாரண இல்லையா, சமூகம் போற வார இடங்களுக்கு பிள்ளைகள் போகணும்னு சொல்லி நிறைய சேலஞ்சஸ் இருப்பாங்க. அதுல ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னா, அதை மேற்கொள்ளணும்னு சொன்னா கட்டாயம் ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்கணும். இதுகளை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்? சேலஞ்சஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். சவால் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்படுகின்ற தடைகள், சோதனைகளை நாம சொல்லலாம். அதே மாதிரி கவன சிந்தனைகள் நம்ம சொல்லும் பொழுது அவை முக்கியமான இலக்கு விளக்கி தேவனிடம் இருந்து எங்களை தள்ளி செல்கின்ற விஷயம். இதுதான் பாடுகளுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை. என்ன செய்யுது? எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், ஆண்டவரோட பயணிகள் சொல்லிட்டு அந்த இலக்கில் எங்களை விலக்கி எங்களை மற்ற விஷயங்களுக்கு என்ன செய்யுது கொண்டு போகும். இதான் பிசாசுகளை வழி அமர செய்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. இது முக்கியமான விஷயம். இந்த உலகத்தை நாங்கள் எப்படி பார்த்தோம்னு சொன்னா, எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இப்ப இருக்கிற பிரச்சனை தான் என்னன்னு கேட்டா சோசியல் மீடியாஸ், அதாவது சமூக வலைதளங்கள், நண்பர்களுடைய அடுக்கம், சில நேரங்களுக்கு வெற்றிக்கான விருப்பம் சொல்லும்போது எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம், வெயிட் பண்ண நாங்கள் செய்ய யோசிக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் எல்லாம் என்ன செய்ய சரியா தான் வெயிட் செய்ய யோசிக்கிறோம். இப்போ நீங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5 வயசு பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, ஃபோன் இருக்குது, அப்படி இல்லாத வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இருக்கிறோம். ஆனால் எத்தனை பிள்ளைகள் வாயில ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க, பெரியவங்க கூட பார்க்குறாங்க. இதுதான் ரொம்ப கவலையான விஷயம். இப்படி நடக்கிற விஷயங்கள் இந்த விஷயங்கள் ரொம்ப லேசா என்ன செய்து கேட்டா ஆண்டவர்கிட்ட எங்களை விலக்கி பிடிப்பது. ஆகவே இதான் சொல்றாரு, நாங்கள் உலகத்துல எல்லாத்தையும் அந்த தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது? மத்திய 6:30 இல்லை,
நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை செய்வார். தேடுங்கள். அப்படி தேடுறதால உங்களுக்கு என்ன செய்யப்படும், என்ன கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும் சொல்லுங்க. ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லை, அப்படின்னா கைப்பாடு தெரியல. அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் விட்டுட்டு இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம செய்யணும், தேடுறோம். அதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும், விரும்புகிறோம். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் தெரியுமா? என்னுடைய ஸ்ரீலங்காவில் சொல்றாங்க, எடுத்த ஒரு 126 விதமான வாழ்வுகள் டோட்டலா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. அப்படின்னா அவங்க சரியான படிக்கவும் இல்லை, சரியான விதமான வேலை செய்யல, அவங்க வந்து டிசோசியேட் ஏரியாஸ் அடிக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி டிவி பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் ஆளாகி, அதாவது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய லைஃப்ல சொல்லிட்டு சேஞ்ச் ஆகி ஒரு அழிவு இருக்குது. பார்க்குற இடத்துல இருக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள் நாங்கள் ரொம்ப கவனமாக அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் யோசிக்கலாம், எப்படி எந்த பிள்ளைகள் போயிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவர் வந்து சொல்ற இந்த வார்த்தையை கேட்கும்போது, நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதிகள் தேவைன்னு சொல்லும்போது நீ என்ன சொல்றது கேட்டா, ஆண்டவரை நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில முதல்ல வச்சோம்னு சொன்னாங்க. உண்மையை சொல்றேன், நீங்க ஆண்டவர் முதல்ல சொன்னாங்க. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தொழில், நீங்க என்ன செய்ய விரும்புகிறோ எல்லாத்தையும் நீங்க நினைக்கிறத விட ஆண்டவர் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது பணப்படைக்கு ஆசீர்வாதம் பணத்தை. சில விஷயங்கள் நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்வீங்க, இலக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவர் விட்டு செய்வது டைம் கொடுக்கும். அது எங்களுக்கு முக்கியம், இது எங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனால் என்ன செய்வோம், அது ரொம்ப கவலையான விஷயம் இருக்கு. நான் வந்து ஒரு விஷயம் முழுக்க நான் வந்து பேரண்ட் என்ன செய்யணும், அதே மாதிரி சில தெரியும். அம்மா அப்பா தான் என்ன செய்யணும், என்ன செய்யறது பிள்ளைங்க அது வளர்த்து கொண்டு வருவாங்க. கிளாஸ் சண்டே சர்ச்சா கிளாஸ் கிளாஸ் பரவாயில்ல, சர்ச்சுக்கு போய் நான் கேட்கலாம் இல்லை. ஆண்டவருக்கு சரியாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து சொல்லி கொடுத்து, ஏன்னா அதைத்தான் அவங்க வாலிப காலத்தில் என்ன செய்யறது சரியாக கடைபிடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து இந்த தவக்காலங்கள் நாங்கள் இருக்கோம். இந்த தவக்காலங்களில் வந்து சிலர் சொன்னாங்க, நேற்று கூட ஜான் சொன்னாரு, இந்த நாட்டில் நான் ஒரு விதமான பாஸ்டிங் சாப்பிடாம இருக்கிற ஒரு பக்கம். ஆனால் இந்த ஒரு மாசம் 40 நாளைக்கு நான் வந்து எந்த விதமான சோசியல் மீடியாஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். அது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் பாருங்க. நீ சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவோம், ஆனால் ஃபேஸ்புக் இல்லாமல் இருக்கேனுமா, வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்கேனுமா, நான் என்ன செய்வேன், அதை நாங்கள் செய்யணும்னு சொல்லுவோம். ஏன் இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், கவனிங்க, இந்த 40 நாட்கள் ஒரு சிலர் கேட்கணும் கேள்வி, எல்லா நாட்களும் நம்ம ஆண்டுகளுக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டுகளுக்கு உபவாசம் இருக்கணும், ஆண்டுகளுக்கு அமைச்சரும், அதே 40 நாட்கள் அப்படின்னு ஒரு பெரிய மரணம். எல்லா நாளும் எல்லா நாளும் என்ன செய்யறாங்க, எப்போ வேணாலும் உபவாசம் இருக்கணும், எப்போ வேணாலும் சொன்னாங்களா. ஆனால் இந்த 40 நாட்கள் ஏன் நமக்கு வந்து உதவியாக இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியுமா, ஒரு சயின்டிபிக்கலாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இல்லை அது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் கேட்டா, ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை 21 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சா அது திரும்ப அவனுக்கு என்ன செய்யணும், பழக்கம். அது திரும்ப அதாவது ஒவ்வொரு நாள் செய்யறது ஒரு பழக்கம். 21 நாளைக்கு சில நேரம் ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க சொன்னா, தேவையில்லாத ஒரு விஷயம் ஏதோ விட்டாங்க சொன்னா, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு தோணாதுன்னு சொல்லுவாங்க. அவன் சில நேரம் இந்த 40 நாட்கள் சில விஷயங்கள் அந்த ஆண்டவருக்கு அவன் செய்யப்படுது. இந்த 40 நாட்களுக்கு முடியாது, அது அப்படியே என்ன செய்யும், தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை செய்யறதுக்கான நல்ல ஒரு மைண்ட். அதனால தான் இந்த 40 நாட்கள் நாங்கள் ரொம்ப எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறது. ஏன்னா இந்த 40 நாட்கள்ல இந்த தவக்காலங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட வாழ்க்கை முழுக்க அவனுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கண்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நாங்கள் இந்த காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனமாற்றம். மூன்றாவது விஷயம், வாழ்க்கைக்கு நாங்கள் விலை கொள்ளணும். நாங்கள் பயணிக்கிற இந்த கிறிஸ்தவம் வந்து ஒரு சமயம் அல்லாத ஒரு உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். அது உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னா, இன்னைக்கு உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கு, உங்களோட பழகிறதுக்கு ஒருத்தர் ரொம்ப
ஆவலாக ஆசையாக இருந்தார். ஆனா நாங்க என்ன செஞ்சோம், அதை மறந்துட்டோம், அதை கடைபிடிக்கணும். யாருன்னு கேட்டா நம்ம யாரும் கவனிங்க. நாங்க வந்து சர்ச்லயோ இல்லாட்டி நம்ம வீட்லயோ சில பைபிள் வாசிக்கிறோம், ப்ரே பண்றோம், ஆண்டவருக்காக சில காரியங்கள் சொல்லி. இது வந்து நாங்க வந்து ஒரு மூமெண்ட்காக செய்யறது இல்லை. இது வந்து செய்யறது ஒரு நீதிக்காகவோ இல்லாட்டி ரூல்ஸ்க்காக செய்யறது இல்லை. இது வந்து ஒரு உறவை பலப்படுது. ஏன்னா எனக்காக ஒருத்தர் பாருங்க. அதனால நாங்கள் சொல்றோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து கட்டாயம் சர்ச்சுக்கு போங்க, கட்டளை கமாண்ட்மெண்ட், அது வந்து ஒரு கட்டளை இல்லைன்னு சொல்லல, 10 கட்டளைகள் நானும் சொல்லல. ஆனா அதை விட அது ஒரு உறவு சம்பந்த விஷயங்கள் கேட்டா உங்களோட எதிர்பார்த்துருக்காரு. ரொம்ப ஆசையா நம்ம சொல்லுவோம், மணிமேல் வச்ச மாதிரி ரொம்ப ஆசையை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வருவான், என்னோட பேசுவான், என்னோட உரையாடுவான், நான் அவரோட என்ன செய்வேன் பேசணும்னு ரொம்ப ஆவலா இருக்காரு. அப்படி ஆசையா இருக்க ஒருத்தர் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏன் வரக்கூடாது? இதுக்குதான் நாங்கள் என்ன செய்ய கேட்டா, ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் சர்ச்சுக்கு வரதுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அவரோட பேசுவோம், அவர் பேசுறது கேட்கிறோம். நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம், அவருடைய பிள்ளைகளை ஒற்றுமையா இருக்கோம், ஒன்னா ஒரே பந்தியில பங்கு கொள்றோம். இது உறவை நாங்கள் என்ன செய்ய கேட்டா பலப்படுத்தணும். இதை உடைக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்க வாழ்க்கை. நாங்கள் வந்து இந்த உறவை நாங்கள் என்ன செய்ய கேட்டோம், நாளுக்கு நாள் சொல்லுவோம். ஏன்னா உலகத்தில் உள்ள விஷயங்கள் என்ன செய்வோம், விடவே இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஒருத்தர் யாருன்னு கேட்டார், உங்களோட எந்த நாள் ஒரே மாதிரி இருக்க ஒருத்தர் யாருன்னு கேட்டார், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையார். நீங்க அந்த உறவை என்ன செய்யக்கூடாது, இழந்துடாதீங்க, விட்டுக் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி உலகத்தில் உள்ள அவ்வளவு விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏதே இருக்கோம். ஆனா நீங்க நம்ம மிஸ் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டா, கடவுளுடைய வார்த்தை. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் யோசிக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் படிச்சுக்கிட்டோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு எல்லாமே என்ன செய்வோம், கிடைச்சிடும். இதே பெருசா தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, ஆண்டோடைய வார்த்தை தேவைன்னு சொல்லி யோசிக்கிறோம். உங்களுக்கு கதை ஒன்று தெரியும். ஒரு மனுஷன் வந்து ஒரு குளம் இருக்குது, அவன் இந்த கரையும் அந்த கரைக்கு போகும், போட்ல தான் போகும். அப்போ ஒருத்தர் போயிட்டு என்ன செய்யறாரு கேட்டா, அவர் நல்லா படிச்சவர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர், போயிட்டு அவர் சொல்ற ஐயா, நான் இந்த கரையில் அந்த கரையில் என்ன செய்யணும், போக நீங்கள் போட்டு என்ன செய்யுங்க வீடியோ செய்யும். இப்போ ஒரு சரின்னு சொல்லிட்டு ஒரு போட்ல ஏறிட்டு இருக்காரு. இவர் ஏறி போயிட்டு டைம்ல இந்த போட், அந்த போட்ல போயிட்டு அவர் என்ன செய்யணும் கதைக்கிறார். ஐயா, உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமா, நல்லா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை ஐயா, அது எனக்கு தெரியாது. ஐயே, அது தெரியாதா உங்களுக்கு, நீங்க வாழ்க்கையில் காவாசி நினைச்சீங்க. சரி, உங்களுக்கு கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியாது. ஐயே, அது உங்களுக்கு தெரியாது. எதை கேட்டாலும் தெரியாது. நீங்க 50 வரைக்கும் உங்க வாழ்க்கை நடத்துறீங்க போச்சு. சரி, இந்த போன் வச்சிருக்கீங்களா, இந்த போன்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்களா? இல்ல, அதனால 25 உங்க வாழ்க்கை போச்சு ஐயா, முக்காவாசி போச்சு. நீங்க வாழ்க்கை எந்த பிரயோசனம் உலகத்தை பாருங்க, எல்லாத்துக்கும் இந்த விஷயம் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லி வச்சாரு. இதே போயிட்டு போது அந்த போர்டு என்ன செய்ய ஒரு அடியில போட்டு தண்ணி நினைச்சு போர்டு வர ஆரம்பிச்சு. தண்ணி வாரது பார்க்கலாம், ஏன்னா தண்ணி கூட வந்து சேர்ந்த போர்டு வந்து கவிழ்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம். அப்ப இவரு டக்குனா கேட்டாரு, சரி ஐயா, நீங்க கூட என்ன கேட்குறீங்களே, உங்களுக்கு நீங்க தெரியுமா? நான் கேட்கிற இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, எனக்கு நீங்க தெரியாது, எனக்கு அது தெரியும், அதெல்லாம் நான் எப்படி சொல்றது இல்ல. என் வாழ்க்கை வந்து முக்காவாசி போச்சு, உங்க வாழ்க்கை என்ன செய்ய போகுது. ஏன்னா போட்ல தண்ணியோட போது என்ன செய்ய இப்ப நீங்களா தான் நாங்க என்ன செய்யலாம், மற்ற கரைக்கு போய் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் இவ்வளவு விஷயங்கள் உலகத்துல இருந்தாலும் அந்த தேவையான விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, இதுதான் ஆண்டவருடைய சமூகம். இது இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் கேட்டா, எங்களுக்கு சரியான போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியும், சில வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வாழ பிள்ளைங்க நம்ம யோசிக்கணும்னு கேட்டா, இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது தப்பில்லை, படிக்கணும். நீங்க நல்லா படிக்கணும், ஆண்டுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னு சொல்லல.
ஆனா இது மட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்களுக்கு முதலாவது இடம் நீங்க யாருன்னு கேட்டா ஆண்டுடைய சமூகத்தையும் ஆண்டுடைய மாற்றம். இது ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டா, உங்களுக்கு தெரியுமா பைபிள்ல சங்கீதத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. நாங்க இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்க விரும்புறோம்? இதுக்கான காரணம் என்ன? அம்மா அப்பா இல்லாட்டி பெற்றோர்கள் பெரியவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரிய வைக்கணும்னு ஏன் விரும்புறோம்? அவங்க ஞானம் உள்ளவர்களா என்ன செய்யும் வளரணும். அதான் என்னுடைய ஃபோக்கஸ் இல்லையா? நான் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு வயசு மீனாக நான் ஞானம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நல்லா நாங்கள் வச்சுக்கோங்க, வீரர் சொல்லுவது நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக வளரணும்னு சொன்னாங்க. முதலாவது கொள்கையை சொல்லிட்டார், கர்த்தருக்கு பயப்படுவதை ஆரம்பி. கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தோட ஆரம்பம். அங்கதான் ஸ்டார்ட். இதை விட தகுந்த மற்ற விஷயங்களை ஞானத்தோட ஆரம்பிக்க முடியாது. நாலாவது விஷயம் நாங்கள் யோசிக்கிறது கேட்டா, ஆண்டோடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு நாங்கள் விளங்கிக்கிறோம். நீங்க நிறைய பேர் கேளுங்க, ஆண்டோடைய திட்டம் என்ன, எப்படி இருக்கும், அதை பத்தி என்ன நம்ம கிட்ட ஒரு ஐடியாவே இல்லை. ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க பார்த்தோம்னா எஸ்ஐ 55:9 வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க சிந்திக்கிற மாதிரி நான் என்ன செய்யறேன், உங்க யோசனை யோசனை நீங்க எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம், உங்க யோசனை யோசனை நான் சொல்றேன், நீங்க யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய யோசனை உங்களை பத்தி எப்படின்னு கேட்டா, என்னுடைய பிளானிங் தம்பி உங்களை பத்தி எப்படின்னு கேட்டா, இந்த பூமியில அந்த வானம் இவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவு உயர்ந்து சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில இந்த வானம் உயரம் யாருமா சொல்ல முடியும்? எத்தனை கிலோமீட்டர் இல்லாட்டி எத்தனை மைல் தூரம் யாருன்னா சொல்ல முடியும்? இந்த பூமியில இந்த வானம் யாருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற அந்த பிளான் தெரிஞ்சுக்கணும். அந்த பிளான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாங்கள் எங்களை சப்மிட் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வது, அதற்கு ஏற்ற மாதிரி உங்களை நாங்கள் சின்ன வழக்கு நாங்கள் சின்ன வழக்கு ஆண்டு அதற்கு வெளியே வந்து ரொம்ப பெரிய விதமான பயன்படுத்துவதற்காக ஆளாக இது அதிகாரம் கிடையாது. பயணம் செய்து வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படி நீங்கள் கேட்க ஆடுவது ஏன் வாழ்வு கொடுக்க முடிவிட்டேன் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக உங்களை நாங்களாம் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் போகக்கூடாது. அது வந்து சில தோல்வியில் முடியும், அது வந்து பிரச்சனையில முடியும். ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக நாம் வேதத்தை பார்க்கும்போது இந்த வாலிப காலங்களில் வாலிபர்களுக்கு உதாரணத்தை பார்க்கணும். நம்ம தெரியும், காவியில் நிறைய பார்க்க காவி வந்து இளமையாக இருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்றார், கோலியாத்தை வெல்வதற்கு தெரிவித்தார். சின்ன வயசா இருக்கிறது, ரொம்ப பெரிய ஆளாக. அதே வந்து தானியலை நம்ம பார்க்கும் பொழுது தானியல் வாலிபனாக இருக்கும் பொழுதுதான் பாபிலோனுடைய விசுவாசத்துல ரொம்ப உறுதியா இருந்தார். எது வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டு வர மறுதளிக்க மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்றேன். அதே மாதிரி மரியாதை நாங்க பார்க்கும் பொழுது, மேலே பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப இளமையாக இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய திட்டத்துக்கு இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு என்ன சொன்னாங்க, ஆகான்னு சொன்னாங்க. ஆகுன்னு சொன்னாங்க, அது ஒப்பு கொடுத்தாங்க. இப்படி நிறைய பேர் நாங்கள் என்ன செய்யலாம் கேட்ட பார்க்கணும். வாலிபர்கள் உதாரணம் நிறைய பயணிகள் இருக்குது. இதோடு நாங்கள் சேர்த்து நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்க்கும் பொழுது வாலிபர்களாகி நாங்கள் இந்த கிறிஸ்துநாதர் ஆலயம் கட்டியில் இருக்கிற நாங்கள் உங்களே பார்த்தாண்டவர் சொல்றாரு, உங்களையும் ரொம்ப வயசான பிறகு உங்களை அழைக்கிறது, நீங்க ரொம்ப பெரிய ஆளாக பிறகு உங்களை அழைக்கிறது, ஒரு இப்பே என்ன செய்வாரு அழைக்கிறார். ஒரு இப்பே ஆண்டுடைய அதாவது ஒரு பணிக்கு உங்களை கூப்பிடுறார், உங்களை பயன்படுத்துகிறார். அதெல்லாம் நான் வச்சுக்கிறோம். கைமான பிறகு தான் நாங்கள் என்ன செய்வாங்க, உயர்வு பார்க்கிறது இல்லை. இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளுக்காக அவங்க உற்சாகப்படுத்துகிற ஆண்டுகளுக்குள்ள மற்ற விஷயங்களுக்குள்ள ஆண்டுகள் உற்சாகப்படுத்துகிறோம். அதே மாதிரி நாங்கள்
நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தேவைகள் இருக்குது சபையிலே சரி, சமூகத்திலே சரி. ஆண்டவருக்கு நாங்கள் செய்ய வேண்டியது வேலைக்கு எவ்வளவு இருக்குது. இப்படி பார்க்கறதா பைபிள் சொல்லி பார்த்து சொன்னாங்க. இந்த பணிகள் அறுவடை நிறைய இருக்குது. நிறைய ஆட்கள் சும்மா யோசிப்பாங்க. 25 வருஷம் போகும், ஒரு 25 பாடிக்கொள்ளாத இருக்கும். இங்கே இல்லை, உங்களுக்கு வேலை நாங்கள் ஆண்டவருக்கு தூரம் போடணும். நாங்கள் சேர்க்கிறது ஊழியருக்கு நாங்கள் ஆக்களை தயார்படுத்துறது நாங்கள் சேர்ந்து செய்ய நிறைய விஷயங்கள். அதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர்களை பயன்படுத்துகிறார். ஒரு பெரிய நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து விட கூடாது. ஆகவே அதோடு சேர்த்து தேவனோடு நாங்கள் நெருக்கமாக அவர்களுக்கு சில ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாள் நான் செய்ய அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாக பைபிளை வாசிக்கும், அந்த வார்த்தையை வாசிக்கும், வார்த்தையை வாசிக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு காலையிலே நீங்கள் ப்ரே பண்ண, அதே மாதிரி நீங்கள் நைட்டுக்கு என்ன செய்யலாம், ப்ரே பண்ணுங்க. பழக்க வழக்கம் இல்லாமல் நிறைய ரொம்ப கவலையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கும் நண்பர்களோடு தான் நீங்கள் என்ன செய்யணும். சிலரோட சேர்ந்தவர்கள் தான். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மகன் அந்த நல்லாதான் இருந்தான், கேட்டீங்களா? நீங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு ஆண்டவருக்குள்ள அவனுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற நண்பர்களும் சேர்ந்துருக்குங்க. அதை இல்லாம கூட நாங்கள் செய்வோம். சேர்ந்து அவங்களுக்கு நல்ல விஷயம், ரொம்ப கவலையாக இருக்கும். அடுத்தது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். சபையில சமூகத்திற்கு காரியமாக செய்யணும். நான் எல்லாரும் செய்து சொல்றேன். நிறைய பேர் செய்யணும். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் உள்ளவங்க அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு போவாங்க. அதே மாதிரி உங்களை அவரிடத்திலிருந்து விளக்குகின்ற காரியத்திலிருந்து நீங்க என்ன செய்து கேட்டா உங்களை காத்து போகுது. நமக்கு தெரியும், நம்ம சிந்தார்கள் ரொம்ப சின்ன குழந்தைகள் நமக்கு தெரியும். இந்த விஷயத்தை நாங்கள் செய்யறதுனால எங்களை என்ன செய்வோம், ஆண்டவர்களுக்கு கூட கொண்டு செய்யணும். விளக்கணும்னு சொன்னாங்க. அதை விட்டு நாங்கள் சொல்லுவோம், எங்களை ஃபோக்கஸை நாங்கள் மாற்றிக்கணும், வேறு செய்யணும். அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களால் எந்தெந்த பணிகளை செய்யணும் அதை செய்யுங்க. நான் சொல்லுவாங்க, வாலிபர்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு நிறைய திறமைகள் கொடுத்துருக்கிறாங்க, நிறைய பொட்டேன்ஷியல் இருக்குது இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, நிறைய பேர் பாட்டு படிக்கிறீங்க, ஒரு சில ஆஃபீஸ் பண்ணி, ஒரு சில காலேஜ் பண்ணி, ஒரு சில சரியாக கைட் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. பேர் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்துல நீங்கள் ஆண்டவர் என்ன செய்ய கலந்துருக்கீங்க? ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு சூழல் போகிறாங்க, ரொம்ப கிட்ட இருக்காங்க. அவர் ரொம்ப கிட்ட இருக்காரு. கிட்ட இருக்க ஆண்டவர் தான் என்ன சொல்லுவாங்க, உங்களோட கிட்ட இருக்கு. அவன் நமக்கு வேணும் என்னன்னு கேட்டு நம்ம ஒரு அடி என்ன செய்ய நமக்காக எடுத்துக்கணும். அந்த ஒரு அடி எடுத்துக்கிட்டாங்க என்ன செய்ய பார்த்துக்கிறாரு. யாரும் ஒரு நாள் எப்படி நாங்கள் பார்க்கலாம், நீங்க ஆண்டவர்களை கிட்டி சேருங்க, ஆண்டவர்கள் என்ன செய்வாங்க, அந்த தூரத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் ஆண்டவரோடு வந்து ஒன்று சேர்த்தவங்க கையை பிடிச்சிட்டு நாங்கள் என்ன செய்வாங்க விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவருக்கு கையை பிடிச்சிக்கிட்டாலும் அந்த கையை விட்டுட்டு ஓட்டுறது யாருக்கு இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ திரும்ப நாங்கள் என்ன சொல்லி கேட்டால் அவங்களுக்கு கேப் இருக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, திரும்ப அவருடைய கையை நாங்கள் என்ன சொல்லி கேட்டால் பிடிச்சிக்குவோம். ஆண்டவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த வாலிபர்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாக பயன்படுத்த சொன்னாங்க. ஜெபிக்கிறோம், ஒரு வழிநடத்துறதுக்கு, ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சேர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம். அந்த ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கடைசியாக ஒரு சில விஷயத்தோடு நான் முடிக்கிறேன். வாலிபர்கள் நீங்கள் பயிர் வச்சு நீங்கள் சொன்னால் எடுத்துக்கணும். ஒன்று நீங்கள் நாடு பார்க்கணும், ஒன்று நீங்கள் நாடு பார்க்கணும். முடிஞ்சா நீங்க எல்லாமே சேர்ந்த அந்த வார்த்தையை வாசிக்க எனக்கு ஒன்று நீங்கள் வாணிப நீங்க வாசம் அங்கே பார்த்தா உன் நிலைமையை குறித்து ஒருவருடைய அசைப்படாததற்கு நீ சொல்ல வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும்
அடுத்து கட்டிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா அவனுக்கு நீங்க தான் முன்மாதிரியா இருக்க வேண்டிய சபையிலே சமூகத்திலே இல்லாமல் நம்ம தான் இப்படி வாழ்க்கையோடு பேசக்கூடியாத நன்றி அன்றைய வாழ்க்கைகளாக பிள்ளைகளாக இந்த இடத்திலே ஒன்று சேர்க்கும் வை கனப்படுத்துவதற்கும் வை துதிப்பதற்கும் வை நமஸ்கரிப்பதற்கு ஏற்பதை பேசுவதற்குடியான நன்றி அன்றைய எப்பொழுதும் இந்த இடத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் நாளைக்கு விலகிக் கொள்ள அன்றைய மூன்று உறவை நாங்கள் நாளுக்கு நாள் கட்டியிருக்கின்றன அன்றைய எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கும் வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டு உதவி செய்ய மிகவும் கூட செல்லுங்களாக எப்பொழுதும் மூடு திருப்பி அது நிறைய மாற்றம் பிள்ளைகள் கொடுக்க முடியாது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அதுவரை பெற்றோர்கள் தெரியும் பிள்ளைகள் சரியாக வழிநடத்தக்கூடிய ஞானத்தை நடத்தக்கூடிய எல்லாவற்றுக்கும் எல்லா இடத்திலும் எல்லா காரியங்களும் மகிழ்ப்படுத்த உதவி செய்ய முடியாது நாங்கள் சம்பூர்ணமாய் ஒரு வார்த்தையை கொடுக்கிறோம் உடைய திட்டம் உடைய வாழ்க்கையை நிறைவேற்ற நான் சொல்லியிருக்கிறோம் ஆலயத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் சுவாமி இன்னும் அதிகமாக உங்கள் வளர மக்கள் பெரிய காரியங்களை செய்ய இந்த இடத்துல மட்டுமல்லாத அடுத்த எல்லா இடங்களிலும் செய்யக்கூடிய லாபத்தை இவர்கள் பிரசாதப்படுத்தக்கூடிய அந்த கிருபையை கொடுக்கக்கூடியாக சொல்லியிருக்கிறோம் ஆண்டு அதிகமாக பயன்படுத்தக்கூடியாக ஆண்டவரை உலகத்திற்கு முன்மாதிரியாக கிருபை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து வேறு கூட மறுபடியாக இருக்கிறோம் நாமும் பணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் இயேசு நாம் சொல்லி கொடுத்தார்